முக்கிய செய்திகள். சங்கரன்கோவில் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் தீவிர தேர்தல் பிரச்சாரம். வரும் 11ஆம் தேதி முதல் கிராமம் கிராமமாக சென்று ஆதரவு திரட்டுகிறார். பெங்களூரில் செய்தியாளர்கள் மீது வழக்கறிஞர்கள் பயங்கர தாக்குதல். ஊழல் புகாரில் சிக்கிய முன்னாள் அமைச்சருக்கு எதிராக செய்தி வெளியிட எதிர்ப்பு. தேர்தல் பிரச்சாரத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி குறித்து மத்திய அமைச்சர் பேசியதில் தவறில்லை. தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு. ஜெயலலிதா வீட்டில் கைப்பற்றப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகள். பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் சசிகலாவிடம் கேள்வி. வணக்கம். விரிவான செய்திகள். சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் வரும் 11ஆம் தேதி முதல் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதேபோல் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் 11ஆம் தேதி முதல் அங்கு பிரச்சாரம் செய்ய உள்ளார். சங்கரன்கோவில் தொகுதியில் வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. தேமுதிக வேட்பாளர் கே முத்துக்குமார் தொகுதி முழுவதும் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தேமுதிக தோழர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். தேமுதிகவிற்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். மக்களிடம் தேமுதிகவிற்கு ஏகோபித்த ஆதரவு பெருகி வருகிறது. அதிமுக அரசின் கடுமையான மின்வெட்டு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தேமுதிகவிற்கு அமோக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கழக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமாரை ஆதரித்து வரும் 11ஆம் தேதி முதல் சங்கரன்கோவில் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் அங்கு 11ஆம் தேதி முதல் பிரச்சாரம் செய்கிறார். சங்கரன்கோவில் தொகுதிக்கு வருகை தரும் கேப்டன் விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க தேமுதிகவினர் தீவிர ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். சுரங்க முறைகேடு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்தின் ரெட்டி சகோதரர்களில் முன்னாள் அமைச்சரான ஜனார்த்தன ரெட்டி இன்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செய்தியாளர்கள் மீது ரெட்டியின் வழக்கறிஞர்கள் தாக்குதல் நடத்தியதால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் ஏராளமான சுரங்கங்கள் முறைகேடாக நடைபெற்று வந்தன. இதையடுத்து பெல்லாரியில் உள்ள சுரங்கங்களில் இருந்து தாதுக்கள் வெட்டி எடுக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த சுரங்க முறைகேடுகளில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட கர்நாடக முன்னாள் அமைச்சர்கள் ஜனார்தன ரெட்டி, கருணாகர ரெட்டி ஆகியோரை சிபிஐ கைது செய்து ஹைதராபாத் சிறையில் அடைத்தது. இந்நிலையில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்திற்கு இன்று ஜனார்த்தன ரெட்டி அழைத்து வரப்பட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த செய்தியாளர்களை ரெட்டியின் வழக்கறிஞர்கள் வெளியேறுமாறு கூச்சலிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்கள் அங்கு நடைபெற்றவற்றை படம் பிடித்துக் கொண்டிருந்ததால் ரெட்டியின் வழக்கறிஞர்கள் ஆத்திரமடைந்து கற்களை வீசி எறிந்து செய்தியாளர்களை தாக்க தொடங்கினர். அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி நிறுவனங்களின் நேரடி ஒளிபரப்பு செய்யும் வாகனங்களையும் கற்களால் அடித்து நொறுக்கினர். பலருக்கு தலையிலும் கைகளிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. இந்த மோதலை தடுக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அருகே உள்ள மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டனர். இந்த மோதலில் காவல்துறையை சேர்ந்த ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் முதற்கட்டமாக ஜனார்த்தன ரெட்டி, அவரது மனைவி அருணா மற்றும் காங்கிரஸ் தலைவர் முனியப்பா உள்ளிட்ட 21 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே ஜனார்த்தன ரெட்டியின் நீதிமன்ற காவல் வரும் 12ஆம் தேதி வரை நீட்டித்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மர்ம நபர்களால் கண்காணிக்கப்படுகிறது என்ற தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. மேலும் இதுபோன்று ஏதாவது சம்பவம் நடைபெற்றதா என்று விசாரிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தில் மர்ம நபர்களின் நடமாட்டம் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது.
இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் இருந்து கணினியில் உள்ள ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது. அது குறித்து டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வரும் வேளையில் தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சக அலுவலகத்தில் மர்ம நபர்கள் யாரோ உளவு பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. இதுகுறித்து மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் சசிகாந்த் சர்மா கூறுகையில், தங்களது அமைச்சகம் உளவு பார்க்கப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என்று கூறினார். இதேபோல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உளவு பார்க்கப்பட்டதாக வந்த செய்தியை இந்திய ராணுவமும் மறுத்துள்ளது. இதுபோன்ற செயல்கள் எதுவும் நடைபெற்றதா என்பதை அறிய டெல்லி போலீசாருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலைநிறுத்தம் இன்று 2வது நாளாக நீடித்துள்ளதால் 30,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மேலும் கேஸ் நிரப்பும் பணியும் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யும் பணியும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசி ஆகிய 3 எண்ணெய் நிறுவனங்களுக்கு 9 சுத்திகரிப்பு நிலையங்களும் 50 எரிவாயு நிரப்பும் மையங்களும் இயங்கி வருகின்றன. இங்கிருந்து நாள்தோறும் 10,000 டன் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் நிரப்பப்பட்டு பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய 5 மாநிலங்களிலும் சமையல் எரிவாயு ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் புதிய வாடகை ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களது போராட்டம் இன்று 2வது நாளாக நீடிப்பதால் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் நாள்தோறும் 3 கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதோடு 30,000 தொழிலாளர்கள் வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சென்னையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் சமையல் எரிவாயு ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை எனில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆயில் நிறுவன அதிகாரிகள் ஒரு சில உறுதிமொழிகளை அளித்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தார்கள். அந்த உறுதிமொழியை இதுவரை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த சூழ்நிலையிலே நாளை நடைபெறுகின்ற கூட்டத்திலே அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக ஒர்க் ஆர்டர் வழங்கினால் மட்டுமே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்வது என்று ஏற்கனவே முடிவு செய்துள்ளோம். ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நாளைய முடிவை பொறுத்து கூட்டத்தினுடைய முடிவை பொறுத்து அமையும். ஜெயலலிதா வீட்டில் கைப்பற்றப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகைகள் குறித்து பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் ஆஜரான சசிகலாவிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக ஜெயலலிதா ஏற்கனவே நேரில் ஆஜராகி நீதிபதிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக சசிகலா பெங்களூரு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நீதிபதிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இன்று 7வது நாளாக சசிகலாவிடம் நடைபெற்ற விசாரணையில் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் பங்களாவில் இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் வைர நகைகள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியது போலவே இந்த வழக்கு சம்பந்தமான கேள்விகள் பெரும்பாலானவைகளுக்கு தெரியாது என்றே சசிகலா பதிலளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நீதிபதி சசிகலாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டார். சசிகலாவிடம் இன்னும் 1000 கேள்விகள் கேட்கப்பட உள்ளதால் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 50 கேள்விகள் மூலம் இன்னும் 20 நாட்கள் விசாரணை நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. தன் மீது கூறப்பட்டுள்ள ஆண்ட்ரிக்ஸ் அலைக்கற்றை ஊழல் தொடர்பான விசாரணையை சந்திக்க தயார் என்று முன்னாள் இஸ்ரோ தலைவர் மாதவன் நாயர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ நிறுவனத்தின் ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் நிறுவன அலைக்கற்றை ஒப்பந்தத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கைத்துறை குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தியதில் ஊழல் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் மற்றும் 3 விஞ்ஞானிகளுக்கு இதில் தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மாதவன் நாயர் உள்ளிட்ட 4 விஞ்ஞானிகளும் எந்தவித அரசு பணிகளிலும் ஈடுபடக்கூடாது என்று மத்திய அரசு தடை விதித்தது.
இதைத் தொடர்ந்து தம் மீது எந்த தவறும் இல்லை என்று கூறிய மாதவன் நாயர் இந்த புகார் தொடர்பான விசாரணையை மீண்டும் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய மாதவன் நாயர் தன் மீதான ஊழல் புகார் தொடர்பாக எத்தகைய விசாரணைக்கும் தயாராக இருப்பதாக கூறினார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் காரணமாக கடந்த 1993ஆம் ஆண்டு விஞ்ஞானிகளான நம்பி நாராயண், சசிகுமார் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர் என்றும் அப்போது மாதவன் நாயர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வராவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் திடீர் பல்டி அடித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் இங்கு காங்கிரஸ் ஆட்சி அமையாவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் என்று பகிரங்கமாக தெரிவித்தார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் தொடர்பாக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அமைச்சரின் தேர்தல் விதிமுறைகள் மீறிய பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தன. தேர்தல் ஆணையமும் இதுகுறித்து விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்ஸ்வால் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது அரசியல் கட்சிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் 60 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டுள்ளது. இதேபோல் கோவாவில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கோவை திருப்பூரில் இன்று முழுக்க மின்வெட்டு, தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு. அரசு வழங்கும் மானியத்தை கொடுப்பதற்கு 7000 ரூபாய் லஞ்சம் பெற்ற அதிகாரி ஊழல் ஒழிப்பு அதிகாரியிடம் சிக்கினார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.